ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது பார்த்திங்கன்னா அண்ணாவோட மேரேஜ் சீரிஸ் தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள்லேருந்து அப்படியே வ்ளாகோட கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த சீரிஸ் மறக்காமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 6-6:15 போல் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே முகூர்த்த நெல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முகூர்த்த நெல்னு எதுவும் இல்லைங்க, ஒரு பானை எடுத்து அது வழியே நம்ம பங்காளி வீட்டு சைடு அத்தை நம்மளுக்கு முறையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அத்தை அவங்கெல்லாம் வந்து போடுற மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா 3 படி போடுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறப்படியாக தான் வைக்கணும்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அப்படியே எடுத்து விட்டுட்டு லாஸ்ட்டாக மூடி வச்சுட்டாங்க. ஸோ வந்தவங்க பார்த்திங்கன்னா டீ காஃபி கொடுத்துட்டு காலையில் எல்லாம் முடிச்சாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா முகூர்த்த நெல், அதாவது பட்னி சீர்னு சொல்லுவாங்கள்ல, தண்ணி ஊற்றி சாங்கியம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, கூட இருக்கிறவங்க இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்கள் பங்காளி வீட்டு சைடு மட்டும்தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்பச்சி அம்மாயி தான் இவன் கல்யாணத்துக்காக ரொம்ப மெனக்கட்டுருந்தாங்க. ஸோ அவங்களாலே வர முடியாமல் போயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பெரிய பெரியம்மா சின்ன பெரியம்மா 2 பேர் பார்த்திங்கன்னா தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தலைக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து எங்கள் ஊரில் சீர்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே போவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இவனுக்கு அவங்களே தான் பண்ணினாங்க, நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து தொணை பொண்ணு தொணை மாப்பிள்ளை இல்லைங்களா, அதனால் வந்து கூடையே நின்றுருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த சாங்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேறு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் ஊற்றுறது, கழுநீர் தண்ணி ஊற்றுறதெல்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் சைடு அந்த மாதிரி எதுவுமே நான் பார்த்ததே இல்லைங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கூட அது பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எப்படி சீர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் சீர் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூடைக்குள்ளே போயிட்டு வரதா இருக்கட்டும், அந்த தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், வாய் கொப்பளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒன்றுடாமல் ஒரு சீர் பண்ண எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. பட்னி தண்ணி ஊற்றி முடித்து இந்த சாங்கியமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் தனியெல்லாம் குளிக்க மாட்டேங்க. இவனுக்கு இங்கேயே ஒரு சொப்பு தண்ணி ஊற்றி விட்டுட்டு அப்படியே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு சாமி மட்டும் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பாலக்கால் நீட்டு வச்சு எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவனுக்கு சீக்கிரமாக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கடுத்து ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமன் மச்சான் மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா ஒரு ரிங் எடுத்து போட்டிருந்தாருங்க. போட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் கொடுத்து அவர் அதையும் மாற்றிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வெளியே பாலக்கால் வச்சு அதில் பார்த்திங்கன்னா பால் 3 சொட்டு, தண்ணி மறுபடியும் 3 சொட்டு, அந்த மாதிரி மாற்றி ஒரு 3 பேர் விடணும்னு சொல்லிட்டு பெரியம்மா, பெரியப்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரியப்பா 3 பேர் விட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இது அப்படியே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு போய் நல்ல நேரத்துக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அத்தை, ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை, அதாவது என்னோடய அண்ணா. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடியாகிட்டு நல்ல நேரத்துக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு மாதிரி பறக்க இருந்துச்சு. என்னோடய கல்யாணத்துக்கு வீட்லேயே கொரோனா டைமில் வீட்லேயே முடிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு அழைச்சி பொண்ணு அழைக்கிறது, மாப்பிள்ளை அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பின்னாடி வ்ளாகில் வருங்க. ஸோ இது எங்கள் வீட்டில் எடுத்தது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி எல்லாமே கும்பிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட 2 கூட வச்சுருந்தாங்க. அண்ணன் ஒரு கூட எடுக்கணும், தங்கச்சி ஒரு கூட எடுக்கணும். இவர் தான் பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன். தம்பிக்கு மொட்டை அடிக்கும் போதே பார்த்துருப்பீங்க, என்னோடய பெரிய அண்ணன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு ஒரு கூட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கூட, எனக்கு அரிசி கூட, அவருக்கு தேங்காய் கூட, அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுத்து வச்சுட்டு நல்ல நேரம் முடிவுக்குள்ளே வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. சாமி எல்லாமே கும்பிட்டு மனசார வேண்டிட்டு பார்த்திங்கன்னா அந்த கூடை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணாவுக்கு வச்சு விட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியமாவே கூட இருந்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க.
கரெக்டாக நாங்கள் மண்டபத்துக்கு பார்த்திங்கன்னா 9 மணிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் அறக்க பறக்க ரெடி ஆகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா தான் நெல் கொடி எடுக்கணும், நான் தேங்காய் கொடி எடுக்கணும். அதாவது தேங்காயில் வந்து பொண்ணோட ட்ரெஸ்ஸை வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, கல்யாண புடவை வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா கொடை பிடிக்கிறதுக்கு போட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் vlog போச்சு. டாட்டா பை பை. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.